Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டெய்லி பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல இன்னைக்கு 11வது நாள் அசம்பிளி அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு 17 நிமிஷத்துக்கு டுடே ட்ரெண்டிங்கில் வீடியோ போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள நிறையா சம்பவம் இருக்குது. நேற்று இந்த அளவுக்கு போயிடுச்சு. நம்ம டிஎம்கே சைட்ல இருந்து அங்கேருந்து ஓடி வர்றாங்க முன் வரைக்கும் வந்து. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அடிக்க ஓடி வர்றீங்க, என்ன அடிச்சிருவீங்களா? அப்போ நான் யோசித்தேன், என்னங்க இது சந்தைக்கடை மாதிரி ஆகிடுச்சு. ஐயா இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணால் பாருங்கள், இப்படியே இதே இதில் போய்கிட்டே இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் கை கலப்பில் வந்து நிற்கும். நீங்க சொன்ன மாதிரி தூக்கத்தை கலைக்கிறதுக்காக தான் இப்படி ஓடி. அதான் ஸோ எல்லாருமே வன்மத்தை வச்சுட்டு சுத்துற மாதிரி தான். ஆமாம். ஸோ இதில் நடக்கிற விஷயங்களை பற்றி இவர் நேற்று ஏதோ சண்டையாமே அதாமே நானும் பார்க்க வர்றேன்னு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு கௌசிக்குடன் சேர்ந்து பொலிட்டிக்கல் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு தான் எல்லாரும் பேசுனா எப்படி கேட்கும்? அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு, நாங்கள் அப்படித்தான் கத்துவோம். 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பேரவைத் தலைவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி. காரணம் இன்னைக்கு தான் நீங்களே அவரை கூப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு சித்த பேரவை கிடைச்சது. யார் அவரு? இன்றைக்குமே பேரவைத் தலைவர்களை கூப்பிட நினைப்பார். முடியாத காரணமாக கூப்பிடவில்லை என்று நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், வேணாங்கிறத இந்த கார்டுல வாங்கி அந்த கார்டு விட்டுங்க. இன்றைக்கு நடைபெறக்கூடிய விவாதங்கள் எல்லாம் நேரலையிலே இன்றைக்கு அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. முழுசா பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, உலகம் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பாக்குறீங்க, அந்த பக்கமும் பாக்குறீங்க. உங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி பேலன்ஸ் பண்றது? நம்ம பிரச்சனையை எதிர்கட்சி போய் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஆனா பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில எதிர்கேள்வி போடுறாங்க எதிர்கட்சி. பொதுவாக கேள்விக்கென்ன பதில் என்றுதானே நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். இதென்ன கேள்விக்கென்ன கேள்வி? கேள்விக்கு ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்க கேட்குற பதிலுக்கான பதில் அந்த கேள்விக்கான பதில் ஒளிஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை உங்களை பார்த்து நீங்களே கேட்கணும். ஆட்சி மாறினதுனால டக்குன்னு இவங்க கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தலைவர் அவர்களே, அவர் என் கட்சிக்காரர் என்ன கூறுகிறார் என்றால் அதுக்கான பதில் நாங்கள் உங்களிடம் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் சொல்லும் பதிலுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்கிறார்கள். இப்படித்தான் இருக்கு இவரோட நிலைமை. ஐயோ, இவர் டெய்லி சொல்லிட்டு வர இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். உண்மைக்கு புறமாக சொல்றேன், அவரு காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். உறுப்பினர் உட்காருங்க. வயசாகி உனக்கு இந்த வில்லத்தனம் நீங்க தேவையெல்லாம் ஒரே நலவாய் சுந்தரத்துக்கு இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். ஓனன் செஞ்சீங்களா? யாராவது ஓனன் செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்க எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்குதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. இனிமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இனிமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும்.
இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற ஒரு மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய மறக்க முடியல. 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை. வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ள ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜியோ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உங்க போறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நாள்ல நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாள்ல வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம். அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அவர் ஆல்ரெடி இவங்க கட்சியில இருந்தவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் அவர் அங்க பிடிக்காம அங்க இருந்து இங்க வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்தவர் ஜெயிச்சு விட்டாரு. அதுல என்னன்னா அப்படின்னு போகுது. இதுல இப்ப சொன்னாங்கல்ல 6 பேரு, அது வர்ற கட்சியில தான். அது அவருக்கு ஒரு வருத்தம். எங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் போனீங்க பாத்தீங்களா, இன்னும் மனுஷங்க நீங்களா? திசை மாறி போகுது. நான் தான் சொல்றேன் வழக்கு இல்ல, நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில போய் ஒரு இது வழக்கு மன்றத்தில் இருக்கு. இல்ல இதை பற்றி வழக்குல இதை பற்றி பேசுற அனுமதி இல்ல. அவைக்குள்ள நீக்குகிறேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. வழக்கு இல்லைங்க, வழக்குல இந்த பிரச்சனைங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல இல்ல உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்ல உணர்வு இல்லைங்க, இல்ல உணர்ச்சி வசப்படாது, நிதானமா பேசுங்க. எனக்கு ஆத்திரம் அடங்கலக்கா. தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் இல்ல இல்ல வேணும் இருங்க. குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இது என்னோட சொந்த பிரச்சனை. மோசம் போனவே நானு ஏமாந்தவன் வேதனை என்னன்னு தெரியும். சொல்லுங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். அவர்களே, ஒரு கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? ராஜினாமா பண்றாங்க, பரிசீலிக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில போய் இந்த விருதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. இந்த விதிப்படி நீதி விசாரணை இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. இவ்வளவு பேர் நீங்க யார பேச விட போய் வேற யாராவது பேச விட்டமா இருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. என்ன பொதுக்கூட்டம் சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க உட்கார். இல்லங்க உட்காரு. 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. உங்களை பேச அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குழுவை மாண்பை காப்பாத்துங்க. அது மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும். அவரே எடுத்து பேசலாமா? உட்காருங்க. எது? அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும். உட்காருங்க. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன்,
இது மாதிரி ஆகுமா ஆகாதா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். தேவையா? நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. மெல்ல கேப் விட்டு பேசியா, ஆஸ்மா வந்து தொலைய போகுது. வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில நீங்க விளக்க. ஏன் குறுக்க பேசுறீங்க? இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கலன்னா அங்க இருக்கிறதுலே கொஞ்சம் சாந்தமான அவர் தான். அவரே உருன்னு நாக்குறீங்களே. கேமராவை கொஞ்சம் அந்த பக்கமும் திருப்புங்களேன் சார். இவர் என்னத்தை பாக்குறாருங்கிறத நாங்களும் பார்க்க வேணாமா? யார் எந்திரிக்கிறது என்ன ஏதுங்கிறது இது பார்த்தா அந்த சின்ன வயசு ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி இருக்கு. அப்படிதான். இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்ன மிருகமா மாத்திராதீங்க. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு ரகசிய முதலீட்டாளர் மாநாட்டை உனக்கு கூட்டினீங்க. ப்ளஸ் எல்லாம் உள்ள விடல. ரகசியன்ற வார்த்தை வந்து புறம்பானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன். நீங்க கேட்பதெல்லாம் 97 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள் சொல்கிறீர்கள். இதுல எத்தனை நிறுவனங்கள் புதிதாக போடப்பட்டது? சொல்லுப்பா. எங்க போறாங்க? இது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய அரசாங்கத்தால் நிறுவனுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆகத்தான் நான் இந்த 1 லட்சம் கோடி முதலீட்டை நான் இங்கே பார்க்கிறேன். அவங்க ஆட்சியில இருந்தப்போ முதல் 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சியின் பேர் வந்து கேள்விக்கு என்ன கேள்வி. நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது கொரோனா உச்சத்திலே இருந்த நேரம். சும்மா சமாளிக்கிறாக்கும். தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. அவர் குற்றச்சாட்டு வந்து பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, நீங்க காசு கொடுத்தா இருந்தாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால இத வந்து அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். காசு கொடுத்தா பத்திரிகையாளர்கள் எது வேணாலும் எழுதுவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை. ஏன்னா ஜனநாயகத்துல 4வது தூணு பத்திரிகை. சார், பத்திரிகையாளர்கள் காசு கொடுத்தா எதை வேணாலும் எழுதிடுவாங்கன்னு இப்ப நீங்க தான் சொல்றீங்க. அவங்க பேரை சொல்லி இவங்க தான் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் தான் கை காட்டினாங்க. நீங்க மொத்தமா எல்லாரும் மேலேயும் பழிய போட்டு அதை அப்படி இந்த பக்கம் திருப்புறீங்க. எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்டா. அந்த பத்திரிகைகளில வரக்கூடிய செய்திகள் வந்து இப்படி நம்மளுடைய அவையில அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையில சொல்லக்கூடாது. அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையில சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பானி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து சொல்லுவாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுதான் நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்க எடுத்துட்டோம். இது என்னைக்கிடா பழுக்கும், அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம் 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். நேத்து கூட ஒன்று நடந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி என்ன ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு. என்ன சம்பந்தம்? ஜி ஸ்கொயர் முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதா? இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம் சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இது பண்ணல. போடல
இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்ததா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. G2 என்னங்க? எல்லாத்திற்கும் எந்திரிக்க G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இல்ல இப்ப நான் என்ன யோசிச்சேன், இப்ப G2 மாப்பிள்ளை அப்படின்னு அந்த மாப்பிள்ளை எந்திரிப்பாருன்னு பார்த்தா இத்தனை மாப்பிள்ளையா? எங்க G2க்கு எத்தனை மாப்பிள்ளைங்க? ஐயோப்பா, இப்ப எனக்கு G2னா யாரு, G2னா என்ன, அதுக்கு எத்தனை மாப்பிள்ளை, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாரும் மொத்தமா எந்திரிக்கிறீங்க, என்னமோ ஒன்றை மறைச்சி வச்சிருந்துருக்காங்க போல. எங்க டெய்லி எங்களுக்கெல்லாம் மற்ற வேலை இல்லையாங்க? நீங்க புதுசா ஒன்று சொல்லிருக்கீங்க, அதை போய் தேடி பார்த்து ஓஹோ அப்படின்னு இப்ப கத்துக்கணும். சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இந்த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையம் லாட்டரி மறுமணி யாருன்னு தெரியும், நம்ம மாதவ சார். நான் கேட்கவா? ஏங்க என்னங்க சட்டசபையா என்னங்க இது? அப்பாவை காணோம், G2 மாப்பிள்ளை, லாட்டரி மருமக, சித்தப்பன், பெரியப்பன் எல்லாம் உள்ளதா இருக்கீங்களா? நீங்க பண்ணுங்க, நாங்க அதை பத்தி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்ப வரப்போகுது? இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை. சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்க நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. எத்தனை பேர் அங்க நீங்க எப்படி செகண்ட் ரன்வே அங்க எப்படி வரும்? எத்தனை பேர் நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? எக்ஸ்பான்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பான்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போறோம்னு, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அது சொல்லிட்டார்ல, ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறார்ல. இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா ஒரு உறிஞ்சி நிலம் மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட் எல்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்து. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்க கொண்டு வர முடியும்? சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? அதை எக்ஸ்பான்ஷன் அன்னைக்கே பண்ணிருந்திருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம்னாரு. அது சட்டத்துல வந்து அதுக்கு இடம் இல்ல. Right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013 clause 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது. ஒருத்தர் இருக்குன்றாரு, ஒருத்தர் இல்லைன்றாங்க. அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று இப்ப ஏர்போர்ட்டுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிறா. 8 வழிச்சாலை போட்டீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டா மண்டை வலிக்குது சார். ஏர்போர்ட்டுக்கு ஒரு முடிவு பண்ணணும். 8 வழிச்சாலை பறந்து G2 மாப்பிள்ளை, லாட்டரி மருமக. அன்னைக்கு ஒரே இந்தியா பொலிட்டிக்ஸை பற்றி பார்க்குறோமே, நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தேன். ஓப்பன் பண்ணா ஒரு சிங்கள எம்பி ஒருத்தருக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு தமிழ்ல. பைத்தியம் பைத்தியம், நீ தான் பைத்தியம் தெரியுமா உங்களுக்கு? என்ன என்ன பேச்சு கொண்டீங்க? பைத்தியம் பைத்தியம். ஐயோ, அதுக்கு இவங்க பரவாயில்லையே, மாண்புமிகுனாவது சொல்லுவாங்க. பைத்தியம் எங்க தேடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் ஓடி வந்துட்டேன் சார், நான் உள்ள போகணும்.
எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். ஆமாங்க. இங்கேயாவது திட்டுறதுக்கு முன்னாடியாவது மாண்பு மிகு அப்படின்னு வைங்க. அங்க எடுத்தோடனே பைத்தியம் பைத்தியம் பைத்தியமா நீங்க பேச கூட சீக்கிறீங்க ஆயு போவான் அப்படின்ட்டு நான் ஓடி வந்துட்டு பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 தொழிற்சாலையை கைவிட போறாங்க 2 பேரும். அன்னைக்கு தூங்குறாங்க. உள்ள எப்படி போர் அடிக்கும் தெரியுமா? இவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு தூங்குறாங்க. என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை நான் பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை சொல்லுறேன். முஸ்லீமை வந்து சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு அவை குறித்து நான் நீக்கிறேன். அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க. மதுமைக்குரிய கூட்டி கலைவாணன் அங்க இருந்து நடு இடத்துல வந்து அடிக்கிறது வராரு. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் மதிப்பு தமிழக வெற்றி கழகம் அல்ல. நடவடிக்கை எடுங்க. அடிக்க வந்தா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து எங்க போய் முடிய போடுவாங்க நாடு. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்ச யாரு இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. உட்காருங்க. வரிக்கு வரி சண்டை போட்டா உட்காருங்க. உட்காருங்க. தம்பி தம்பி உட்காருங்க. உட்காருங்க தம்பி. அண்ணா மாணவ உறுப்பினர் இது ஒன்றும் இல்லை கால் 9:30 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. லஞ்ச் டைம் வரைக்கும் பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான் பேசுறாங்க. அப்படியே உட்காந்துருந்தா கால் வரைக்கும் யாராவது இன்னொன்னு எந்திரிச்சு அந்த கையெல்லாம் அந்த பிளட் ஃப்ளோ போகணும்ல, அதுக்கு தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இடையில என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. அதான் கேட்கணும். இருங்க சார், எதுக்கு சண்டை போடுறீங்க? தெரியல. நீங்க என் கட்சிக்கு ஒன்று என்றால் நான் வருவேன். இப்ப கட்சிக்கு என்ன ஆச்சு? தூக்கிட்டு இருந்தேன் சார். கை காலெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் உதறுவோமே. அந்த சபாநாயகருக்கு வேலை. ஆனா சத்தப்படாதீங்க தம்பி, சத்தப்படாதீங்க. இல்ல, அவர் நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப அடிக்க ஓடி வர்றாங்க அப்படின்னா அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் பண்ண அவருக்கு தான் தொல்லையா இருக்கு. உறுப்பினர் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. ஜஸ்ட் இமேஜின், இத பாக்குற நமக்கே கடுப்பா இருக்கே. கால் 9:30 மணில இருந்து அங்கேயே உட்காந்துருக்கிறவங்களுக்கு, டிஎம்கே சைட்லயா இருக்கட்டும், இல்ல மற்ற எதிர்கட்சி அவங்களா இருக்கட்டும், டிவிக்கே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எப்படி இருக்கும்ல? வெளியே வந்துட்டு ஐயோ இந்த பாயிண்ட கத்தாம விட்டுட்டோமே இதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனா படங்கள் இவ்வளவு நாள் மக்களை கட்டி போட்டிருந்த அந்த சீரியல்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்டம் இப்ப மக்கள்கள் எல்லாம் இதை நோக்கி நகர்றாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு. இப்ப அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணினாதான் இதோட டிஆர்பி அவங்க உடைக்க முடியும். நானே இன்ட்ரெஸ்டா பாக்குறேன்னா பாருங்களேன், வெளியூர்ல உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு இவ்வளவுதாங்க செம்பவம். உங்களை நாளைக்கு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.